அவன் ஏன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா? யாரு? மணிதான். டேய், நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லப்பா தம்பி, இந்த மணிப்பயலுக்கு புதுசா பணம் சேர்ந்துருச்சுல, அதான் தலகால் தெரியாம ஆடுறான். ஒரு நாளைக்கு செமத்தியா வாங்க போறான். ச்சே, பணம் வந்தாலும் எல்லாரும் மாறிடுறாங்கல்ல. அண்ணா, நான் மணிக்கிட்ட பேசணும், ஏற்பாடு பண்ணுங்க. என்னப்பா நீங்க போய் அவன்கிட்ட பேச போறீங்களா? அதெல்லாம் வேணாம் வேண்டாம், நான் போறேன். நான் பேச தான் வந்திருக்கேன். ஏன் இப்படி பாக்குற? நான் சண்டை போட வரல, புரியுதா? அப்படி பார்க்காத. ஏன் மணி நீ இப்படி செஞ்ச? நீ ஏழை எடுக்கிற ஐடியால இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ச்சே, அப்பா முன்னாடி வர நான் அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் நாங்க உங்க உத்தரவு வாங்கிட்டு தான் செய்யணுமோ? இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொன்னா தீர்த்து வச்சிருவியா? நீயும் அப்பனும் தாண்டா பிரச்சனை. நீங்க 2 பேரும் இந்த தொழிலை விட்டு போயிடுங்க. போயிடுறீங்களா? டேய், நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்ன பண்ண? யோசிச்சு சொல்லு. ஒண்ணும் பண்ணலப்பா. இங்க பார், என்ன நடந்து சொல்லு. உன் சமாதானம்லாம் எனக்கு வேணாம். அங்க வச்சு ரொம்ப துள்ளுன. உங்க அப்பா வேற குறுக்க பூந்து ஏதோ கதை சொன்னா. அப்பாவை மரியாதை இல்லாம பேசாத. உனக்கும் உன் அப்பனுக்கெல்லாம் சீக்கிரமா வைக்கிறேன்டா ஆப்பு. அப்பா பத்தி பேசவானான்னு சொல்றான்ல. ஏன் உன் அப்பன் கடவுளா? ஆமா, கடவுள் தான். ஓ, அப்ப சீக்கிரமா போட்டோ மாட்டி மாலையை போட்டுற வேண்டியதான். முதல்ல உனக்கு, அடுத்தது உங்க அப்பனுக்கு. இதுக்குதான் நான் வேணான்னு சொன்னேன். அப்படி என்ன கோவனுக்கு பொத்துக்கிட்டு வருது? டப்பு டப்பு எங்க போறலாம் அடிக்கிறான். பெரிய இவன் நினைப்பேன். உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்கண்ணே? 4 பேர். 4 பேர் துரத்தி துரத்தி அடிச்சேன். இவனால எப்பவுமே எனக்கு வேதனை தான். சும்மா இருங்கப்பா. என் வயசுல நீங்களும் இப்படிதான் இருந்தீங்க. அப்பா இருந்தா இப்ப இல்லையே. பாருங்க அவன் பேச்ச. அப்பா பத்தி தப்பா பேசினானே சும்மா இருக்க சொல்றீங்களா? என் இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அடிச்சே இருப்பேன். அதான் நானும் செஞ்சேன். வேணாம், அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். டேய், ஒருவேளை போட்டிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் ஒண்ணும் ஆலியே. நல்ல நேரம் ஒண்ணும் ஆகல. ஒருவேளை போட்டிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? என்ன இப்படி பேசுறான்? விடுங்கப்பா. உங்க வயசு வரும்போது நானும் பொறுமையா சமாதானமா நடந்துக்கிறேன். அண்ணே, ஒரு போட்டோ எடுங்கண்ணே. உனக்கு வெளியே சரிங்கப்பா.